ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இவ்வளோ அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஈவினிங் டைமில் நீங்கள் லவ் பண்ண பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, எனர்ஜிஸ் என்ன செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுருங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரோ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Hermit, okay. King of Pentacles, Four of Pentacles, Ace of Pentacles, Hanged Man, Eight of Pentacles, Eight of Swords, World, Knight of Swords, Four of Cups, Star, Nine of Swords. So, bottom of the deck, King of Swords. Secret love, okay. Apology, imagination, vibration, departure, attraction, blessing, unconditional love, search, obsession, reunion, of course, okay, clarification, okay. ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட ஈவினிங் தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, எனர்ஜிஸ் என்ன நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனல் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க எதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். சரி, வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே. ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் கரண்ட்லி வந்து உங்களுக்கு ஒரு பவுண்ட்ரி இவர் செட் பண்ணி வச்சுக்கணும்னு நம்ம சொல்லலாம். கரண்ட்லி ஈகோவில் ஆட்டிடியூடில் இவர் நிற்கிறாரு நம்ம சொல்லலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு பர்சனாகும். என்ன சொல்கிறது, கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீ யாரோ நான் யாரோ, எனக்கு எந்த பந்தமும் கிடையாது, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு எந்த ஒரு இன்வால்வ்மெண்ட்டும் இல்லை, எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, எமோஷனும் இல்லை, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தேவையே இல்லை. இந்த ஒரு சுச்சுவேஷனில் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் வெளியே அப்டேட் பண்ணிகிட்ருக்கலாம், வெளியே உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே, உங்ககிட்ட ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு காரணம் கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஆளுக்கு எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் இல்லை. ஓகே, ஸோ இது எத்தனை பேருக்கு ரெசைட்டாக எனக்கு தெரியல. பட் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் டீல் பண்ணுற பர்சனுங்கிறது டக்குன்னு ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியோ, ஒரு கமிட்மெண்ட்டோ, ஒரு ஆஃபரோ கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் கிடையாது. ஆக்சுவலி ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனாகும், அதே சேம் டைம் பயங்கர லாயலான ஒரு பர்சனாகும். என்ன தான் லாயலான ஒரு பர்சனாகவே இருந்தாலும், ஸோ நம்ம சம்டைம் நம்ம சில பர்சன்கிட்ட நம்ம பார்த்துருப்போம், பயங்கர நேர்மையாக இருப்பாங்க. பட் அவங்க அதே சேம் டைம் ஈகோவும் ஆட்டிடியூடே வச்சுட்ருப்பாங்க. ஏன்னா நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு கோவம் வரும், பிடிவாதம் இருக்கும். ஸோ அதே மாதிரி இவர் ஆக்சுவலி பயங்கர லாயலாகும். இவர் நீங்கள் டீல் பண்ணுற ஆக்சுவலி இது எத்தனை பேருக்கு ரெஸ்னேட் ஆகும் நமக்கு தெரியல. பட்
இன்னொரு பர்சனுங்கிறது அவ்வளோவா சீக்கிரமாக வரவங்களுக்கு போகிறவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டு ஒரு ஆஃபரை தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் கிடையாது. இவர் ஆக்சுவலி ஸ்டேபிள் ஆகும், கிரவுண்டட் ஆகும், லாயல் ஆகும். ஓகே, ஃபேமிலி ஓரியன்டட் பர்சன், ட்ரெடிஷ்னல் ஒரு பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஆளுக்கு இவர் ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்குறாரு அப்படின்னா இவருக்கு அது பெட்டராக ஃபீல் ஆகணும், இவருக்கு ஒரு ட்ரஸ்ட்டு ஃபீல் ஆகணும், இவருக்கு எல்லா விதத்துலேயும் அது ஓகே, எனக்கு எல்லா விதத்துலையும் பெட்ரு, எனக்கு எல்லா விதத்துலையும் ஒரு ஒரு ஹாப்பினஸ், ஒரு கம்ப்ளீஷனுங்கிற இவருக்கு ஒரு ஃபீல் ஆனால் மட்டும்தான் இவர் ஒரு ஆஃபர் ஒரு ஆளுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கு ரெடி ஆகக்கூடிய ஒரு பர்சன் நம்ம சொல்லலாம். ஓகே, ஆக்சுவலி இவர் கரண்ட்லி பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு காரணம் கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கிளாரிட்டி இவருக்கு இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இது என்ன ரிலேஷன்ஷிப்பு, இது எனக்கு லைஃப்பில் எதுக்கு கடந்து வந்துச்சு, எனக்கு இவனுக்கு என்ன பந்தம், என்ன சொந்தம், இவருக்கு எந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து இல்லைன்னு சொல்ல. ஆல்ரெடி நீங்கள் மேரேஜ் ஆன ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்ல போயாச்சுன்னா இவர் கரண்ட்லி ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்ருக்க ரீசன் வந்து இவருக்கு ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கிளாரிட்டி இல்லை. இவருக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பந்தம், இது இது என்ன கனெக்ஷன், இது லைஃப்பில் வேணுமா வேண்டாமா, முன்னோட்டு கொண்டு போகணுமா, இது எந்த ஒரு ஒரு கிளாரிட்டி இவருக்கு இல்லை ஆக்சுவலி. அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சன் வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உங்ககிட்ட இவர் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அறிஞ்சோ அறியாமலோ இவருக்கு உங்ககிட்ட ஒரு தடுமாற்றம் ஃபீல் ஆகிட்டு உண்டு. என்னதான் ஆள் ப்ராக்டிக்கலாக யோசித்தாலும் ஃபேமிலி ஓரியன்ட் போஸ்னாலும் ட்ரெடிஷ்னல் ஓரியன்ட் போஸ்னாலும் தான் நினைக்கிற நீதிக்கு காரியம் நடக்கணும்னு ஒரு கேரக்டராகவே இருந்தாலும் உங்களை பார்க்கக்கூடிய ஒரு டைம்லையோ இல்லை உங்கள் ஸ்மைலோ இல்லைங்க உங்கள் ஃபேஸும் இல்லைங்க உங்ககிட்ட ஒரு கால் வரக்கூடிய ஒரு டைமாக இருக்கட்டும், மெசேஜ் வரக்கூடிய டைம் இவருக்குள்ள ஒரு தடுமாற்றம் சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ள ஒரு புயல் வீசுகிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் இவருக்கு ஏதோ உங்ககிட்ட இவர் எல்லாருக்கிட்டே இவர் நினைக்கிற ரீதிக்கு காரியம் நடக்கும் அப்படின்னா உங்ககிட்ட வரும்போது இவருக்கு ஒரு தடுமாற்றம் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ இவருக்கு அதனால் அந்த ஒரு சுச்சுவேஷனால தான் இவர் உங்ககிட்ட கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும், இல்லைங்க உங்ககிட்ட கொஞ்சம் கண்ட்ரோலிங்கில் இருக்கணும். அதனால வந்து ஒரு பர்சன் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி உங்கள் கூட என்ன க்ளோஸ் ஆகி போனாலோ அட்டாச் ஆகி போனாலோ இவர் நினைக்கிற ரீதிக்கு காரியம் நடக்காதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். இல்லைங்க நான் தடுமாறி போயிடுவனோ அதுக்காக தான் இவர்கிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் பவுண்டரி செட் பண்ணி வச்சு ரீசன் என்ன அப்படின்னா இதுதான் உண்மையான ரீசன். ஆக்சுவலி இவருக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன் உண்டு. பட் ஆக்சுவலி ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒருத்தவங்க மேலே ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகம் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அது ஒரு 6 மாதம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், 1 வருஷம் கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை இழுத்து பிடிச்சி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் அதுக்கு மேலேயே நமக்கு ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகம் இருக்குன்னா நாளுக்கு நாள் நமக்கு ஸ்நேகம் கூட்டிக்கிட்டே போகுமே தவிர அது ஒருபோதும் குறையாது. நாளுக்கு நாள் இன்னும் ஏக்கமும் காதலும் கூட்டிகிட்டு போகுமே தவிர அது ஒரு நாளுக்கு குறையாது. அதே மாதிரி இவருக்கு எத்தனையோ நாட்கள் ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை சீக்ரெட்டாக தனக்குள்ளே வச்சுட்டு மேபி ஃபீலிங்ஸ் எமோஷனாக சப்ரஸ் பண்ணுற கழிவுள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம் சம் சுச்சுவேஷன். அப்போ இவருக்கு ஸ்டார்டிங்லேயே இவருக்கு உங்களை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல் ஆகிட்டு உண்டு, ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு, டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு, யாருக்கிட்டையும் ஃபீல் ஆகாத ஒரு ஃபீல் இவருக்கு ஆகிட்டு உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் அது ஓப்பனாக ஷேர் பண்ணுறதுக்கும் ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் ஆள் ஆக்சுவலி ரெடி இல்லை. ஓகே, ஏன்னா ரெடி இல்லை ஆக்சுவலி. இவருக்கு இத்தனை தூரம் இவருக்குள்ள அந்த லவ்வை சீக்ரெட்டாக வச்சுட்டு உண்டு. மேபி அது நீங்கள் இவர் மனசில் ஆக்கிட்டுண்டா இருக்கும். ஓகே, மேபி நீங்கள் இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன் இவர் என்ன சொல்ல வராரு, இவரோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன, ஸோ இவர் சொல்லாமலே இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸு எல்லாமே உங்களால் இங்கே மனசிலாக்க முடியுமா இருக்கும். பட் இவருக்கு ஒரு வைப்ரேஷன், ஒரு ஆத்மார்த்தமான கனெக்ஷன், சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டுனாலும் இவர் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரெடி கிடையாது. இவர் உள்ளுக்குள்ளே சீக்ரெட்டாக வச்சு கொண்டு போயிட்டு உண்டு. இது எத்தனை பேருக்கு ரெஸ்னேட் ஆகும் நமக்கு தெரியல. பட் இது உண்மையான விஷயமாகவும் காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படி அந்த ஒரு போஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கு ஒரு கமிட்மெண்ட் தூக்கி கொடுக்குற ஒரு கேரக்டர் கிடையாது. ஏன்னா ஆக்சுவலி இவர் லாயல்.
ഓക്കെ, ഇവർ லாயல், இவர் ஸ்டேபிள், இவர் கிரவுண்டட். அதே சேம் டைம் அவருக்கு வரக்கூடிய ஒரு பார்ட்னர் லாயலாக இருக்கணும். இவருக்கு எல்லா விதத்துலையும் பெட்டரான ஒரு பர்சனாக இருக்கணும். தன்னை மாதிரி நேர்மையான ஒரு கேரக்டராக இருக்கணும். எல்லா விதத்துலேயும் திங்க் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் ஆக்சுவலி. அப்போ இத்தனை தூரம் இவருக்கு கூட ஒரு எமோஷனல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டும், எமோஷனல் இவர் அட்டாச் ஆகிட்டும், இவருக்கு ஃபீலிங்ஸ் எமோஷனல் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஆள் ரெடி இல்லை. அது சீக்ரெட்டிவாக கொண்டு போயிட்டு காரணம் இவருக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை. எதுக்கு இவருக்கு லைஃப்பில் நீங்கள் கடந்து வந்தீங்க, இவருக்கு உங்களுக்கு அவங்களுக்கு என்ன பந்தம் சொந்தம், இவருக்கு எந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் இவருக்கு இல்லாத ஒரு காரணத்தினால, இல்லைங்க உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட். ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் டக்குன்னு கமிட்மெண்ட் கொடுக்குற ஒரு ஆள் கிடையாது, ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். ஓகே, மேரேஜான ஒரு பர்சனாக இருக்கலாம் மேபி. அப்போ இவருக்கு கிளாரிஃபிகேஷன் இல்லாதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் அவங்ககிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இவர் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த வேர்ல்டில் எந்த ஒரு பர்சனை வேணாலும் என்னோட கண்ட்ரோலில் கொண்டு போக முடியும் அப்படின்னா, எனக்கு இந்த ஒரு பர்சனை நினைக்கிற இதுக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால் என்னோட மைண்டு நான் போடுற ஒரு பவுண்டரி பிரேக் பண்ணது இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இல்லை. அதனால தான் இவர் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் மேபி இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். நீங்கள் நேரில் மீட் பண்ணி கனெக்ட் ஆன நாட்களை விட ஆன்லைனில் நீங்கள் கனெக்ட் ஆனவங்களாக இருக்கலாம். ஓகே, இவர் ஆக்சுவலி இவருக்கு இது ஒரு அன்கண்டிஷனல் லவ் ஆகும். அப்போ நமக்கு ட்வின் ஃப்ளேமோ சோல்மேட்டோ இந்த மாதிரி ஒரு கனெக்ஷனாக இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ காரணம் நீங்கள் பயங்கர கோவமாகும். ஓகே, உங்களுக்கு பயங்கர ஒரு கோவம் உண்டு இவருக்கு மேலே. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஆக்சுவலி உங்களோட சோலாக இருக்கட்டும், இன்னர் வைஸாக இருக்கட்டும், உங்களுக்கு இந்த ஒரு பர்சனை மீட் பண்ணக்கூடிய ஒரு டைமாக இருக்கட்டும், இல்லைங்க இந்த ஒரு கனெக்ஷனை கண்டினியூ பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு டைமாக இருக்கட்டும், உங்களோட சோல் ஆக்ஷனை ஒரு விதமாக அவங்களை கெயிட் பண்ணுது. பட் வெளியே நடக்கிறது டோட்டலி ஆப்போசிட்டாக இருக்கலாம். சப்போஸ் உங்கள் சோல் இந்த ஒரு பர்சனுக்கு உனக்கு ஒரு ஆத்மா பந்தம் இருக்குது, ஒரு சோல் கனெக்ஷன் இருக்குது, ஸோ இந்த ஒரு பர்சன் வந்து ஸ்நேகிக்கிறாங்க, உனக்கு இருக்கிற அதே ஒரு ஸ்னேகம் அவங்களுக்கும் இருக்குன்னு உங்கள் சோல் ஆக்ஷன் உங்களை பாசிட்டிவாக கெயிட் பண்ணுது. அப்படின்னா வெளியே இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் டோட்டலி ஆப்போசிட்டாக இருக்கலாம். எத்தனையோ நாட்கள் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி நின்றுட்டு உண்டு. உங்களுக்கு ஆக்சுவலி மேபி உங்களுக்கு சம்டைம் இந்த ஒரு தாட்ஸ் கூட ஃபீல் ஆகிருக்கலாம், நம்ம எதாவது கற்பனை உலகத்தில் இருக்கிறோமா, நமக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுதான், அவனுக்கு இது ஒரு நாள் ஃபீல் ஆகலை, இந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு வந்துருக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 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 அது ஸ்ட்ராங்காக தெரியும், இவருக்கு நம்ம மேலே ஸ்நேகம் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது. பட் இந்த ஒரு பர்சனோட பிஹேவியராக இருக்கட்டும், கேரக்டராக இருக்கட்டும், இது பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி நின்றுட்டு இந்த ரிலேஷன்ஷிப் நான் இனி எப்படி முன்னோட்டு கொண்டு போவேன், டோட்டலி இந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் வந்து இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பிஹேவ் பண்ணுறான், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை என்னால் முன்னோட்டு கொண்டு போக முடியுமா, பட் இந்த மாதிரி ஒரு ஆத்மா வந்து எனக்கு ஃபீல் ஆகுது, அதை நான் யார்கிட்ட சொல்லி மனசிலாக்குவேன், என்னோட சோல் பார்ட்னருக்கே அதை மனசிலாகணும்னு சொல்லும்போது இது வேறு யார்கிட்ட போய் நான் சொல்லி மனசிலாக்கணும் எத்திரும் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகி நின்றுட்டு. ஓகே, ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மனசிலாகிட்டு அதில் ஆக்சுவலி ஃபேமிலியோட பர்சன் ட்ரெடிஷ்னல் பர்சன் ஆகும். இவங்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் வாங்குறதுங்கிறது அது ஒரு மலையை சாய்க்கிற மாதிரி, அது பயங்கர பாடாகும். இவனுக்கு ஒரு நாள் இவருக்கு ஒரு கிளாரிட்டியும் கிடைக்காது, இவன் ஒரு நாளும் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க போகிறதில்லன்னு ஒரு தாட் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு கோவம் உண்டு நமக்கு சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஒரு ஆத்மபந்தம் ஃபீல் ஆகுது, ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. பட் அது அது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும், பட் ஆனால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை. அதே சேம் டைம் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கு ரெடி இல்லை, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் ரெடி இல்லை. பட் மனசுக்குள்ளே ஸ்நேகம் இருக்குன்னு மட்டும் தெரியும். பட் அதை ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதான் நமக்கு ரிலேஷன்ஷிப் அடுத்த வேலை கொண்டு போக முடியும். இவன் ஒரு நாள் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற சீக்ரெட்டிவாக வச்சுட்டு மேபி இது ஒன் சைட் லவ்வாக இருக்கலாம். ஓகே, கண்டினியூஸாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒன் சைட் லவ் ரீடிங் போடுங்க மேம். ஒன் சைட் லவ்வாக இருக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அப்போ கனெக்ஷனை கடைசி வரைக்கும் இவர் வந்து மனசுக்குள்ளே சீக்கிரட்டாக வச்சுட்டு வெளியே சொல்கிறதுக்கும் ரெடி இல்லை, ஒரு ஆளுக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கும் ரெடி இல்லை. எத்தனை மாத்திரம் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கஷ்டப்பட முடியும். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பயங்கர கோபமாகும். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பயங்கர கோபத்தில் இருக்கிறீங்க, சேசிங் எதுவும் பண்ணலை, இவன் திறந்த போகிறது இல்லைன்னு தெரிஞ்சாச்சு, இவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் கிடைக்க போகிறது இல்லைன்னு தெரிஞ்சாச்சு. பின்ன என்னத்துக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நிற்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நீண்டு ஊடா நிற்கிற அப்படின்னா எனக்கு ஒரு ஊடா நிற்க தெரியும், உனக்கு ஃபீலிங்ஸ் எமோஷன் இல்லை அப்படின்னா எனக்கு ஃபீலிங்ஸ் எமோஷன் இல்லை, உனக்கு நான் வேணான்னா எனக்கு நீ வேண்டாம், உன்னால் இருக்க முடியும் அப்படின்னா என்னால் இருக்க முடியும் ஒரு தோட்டத்துக்கு நீங்கள் வந்துடும். ரெண்டு பேரும் சேம் எனர்ஜியில் மேபி இருக்கலாம். ஓகே, கரண்ட்லி நீயா நானா ஈக்குவல் ஆட்டிடியூடில் நிற்கிறீங்க நம்ம சொல்லலாம். எத்தனை பேர் இந்த வைப்ரேஷனில் இருக்கிறீங்க எனக்கு தெரியல, அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா ஷோராக கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே, ஸோ இவரோட ஈவினிங் தாட்ஸ் ஆக்சுவலி ஒரு ஈவினிங் டைமில் இவர் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் ஒரு தோட்டில் இவர் இருந்துட்டு உண்டு. காரணம் இவர் உங்களை சர்ச் பண்ணிட்டு உண்டு.
ஓகே. மேபி நீங்கள் ஏதாவது இவரை பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். நீங்கள் கரண்ட்லி நீங்கள் இவரை சேசிங் பண்ணாமல் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பர்சன் ஈவினிங் டைமில் இவர் உங்களை சேசிங் பண்ணட்டும்னு நம்ம சொல்லலாம். இவர் உங்கள் டிபி எடுத்து செக் பண்ணி பார்த்துருக்கலாம். வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாகிராமோ ஒன்று இவர் செக் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இவருக்கு ஒரு என்னடா சைலண்டாக போயிட்டுருக்க ரிலேஷன்ஷிப், ஒரு ஆவி இல்லை, ஒரு அணக்கம் இல்லை, ஒரு கால் பண்ணி பார்த்தா என்ன, ஒரு மெசேஜ் பண்ணி பார்த்தா என்ன, இந்த ஒரு தோட்டு இவருக்கு ஃபீல் ஆகிட்டு விட்டு பட் வந்திருக்காது மெசேஜ் உங்களுக்கு. ஓகே, ஏன்னா நமக்கு அது ஸ்டேபிளான ஒரு முடிவு இல்லை. இவருக்கு வேறு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆல்ரெடி இவருக்கு மேரிடான ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். பட் இவர் ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஷனில் இவர் ஹாப்பி கிடையாது. அதே சேம் டைம் நீங்கள் ஒரு ஆஃபர் கொடுத்தா அதை வாங்கிறதுக்கு ரெடி இல்லை. டோட்லி ஆகல ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். பட் ஏன் டோட்லி கன்ஃபியூஸ் அப்படின்னா, ஆல்ரெடி இவருக்கு மேரேஜான ஒரு பர்சனாகவே இருக்கலாம். இவருக்கு அந்த ஒரு ஒய்ஃப்கிட்டையோ ஹஸ்பண்ட்கிட்டயோ கிடைக்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷன், ஒரு மேக்னெட்டிக் ஃபுல்லை விட இவருக்கு உங்ககிட்ட பல மடங்கு இவருக்கு ஃபுல் ஆகிட்டு ஒரு ஃபிசிக்கல் அடிக்ஷன். ஓகே, ஒரு சோல் கனெக்ஷன் சொல்கிறத காட்டிலும் இவருக்கு ஒரு ஆத்மா பந்தத்தை சொல்கிறத காட்டிலும் இவருக்கு உங்கள் மேலே ஒரு ஃபிசிக்கல் அடிக்ஷன் ஃபீல் ஆனதுனால டோட்லி ஆள் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இவருக்கு ஒரு தடுமாற்றம், உங்களை பார்க்கக்கூடிய உங்கள் ஃபேஸை பார்க்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கட்டும், ஸ்மைலை பார்க்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கட்டும், இல்லைங்க நீங்கள் இந்த சொல்லுவாங்க பேசும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பாசமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அதை பார்க்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கட்டும். இவருக்குள்ள ஒரு தடுமாற்றம், எங்கே நம்ம பவுண்ட்ரியை மீறிடுமோ, எங்கே நம்ம தோற்று போயிடுமோ, அந்த ஒரு தாட்டில் தான் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருண்டு. பட் இவருக்கு இப்போ ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே எனக்கு யாருக்கிட்டையும் ஃபீல் ஆகுது ஒரு சோல் கனெக்ஷனை தாண்டி இவருக்கு உங்க கூட ஒரு ஃபிசிக்கல் அடிக்ஷன் ரொம்ப டீப்பாக ஃபீல் ஆகி நம்ம சொல்லலாம். அதனால் இவருக்கு இவர் கன்ஃபியூஸ் ஆகும் டோட்லி. ஆல்ரெடி இவர் மேரேஜான ஒரு பர்சனாகவே இருந்தாலும் இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, பட் ஏன் நமக்கு இந்த ஒரு பர்சன் இப்படி ஒரு அடிக்ஷன் இவர் ஆக்சுவலி ட்ரிகர் பண்ணி விட்டு தான் இருக்கலாம். இவர் உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுறதுக்கோ கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கோ இவருக்கு இவரை ட்ரிகர் பண்ணி விடலாம். ஓகே, ஸோ அதனால் இவருக்கு ஒரு ஃபிசிக்கல் அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. அதனால் டோட்லி ஆள் கன்ஃபியூஸ், போகணுமா போண்டாமா, வேண்டாமா, ஆக்ஷன் எடுக்கிறதுக்கா. ஏன்னா இவருக்கு மனசிலாயிட்டு இந்த வேர்ல்டில் எத்தனை பேர்கிட்ட வேணாலும் நான் ஒரு கண்ட்ரோல் நிற்பேன் அப்படின்னா, எனக்கு இவர்கிட்ட கண்ட்ரோல் நிற்க முடியாது, நான் போனது தடுமாறிடுவேன். அந்த ஒரு தடுமாற்றம் இவருக்கு உண்டு. ஓகே, ஆனால் கன்ஃபியூஸ் நம்ம சொல்லலாம். இவரோட கரண்ட்லி நீங்கள் இவரை சேசிங் பண்ணல அப்படின்னா இவரோட கண்ணுக்கு ஸ்டாராக நீங்கள் தெரியுறீங்க நம்ம சொல்லலாம். இவர் கரண்ட்லி இவரோட ஈவினிங் டைம் இவரோட மைண்டில் இருக்கிற தோட்ஸ் அப்புறம் ரீயூனியன் பற்றி ஒரு தோட்ஸ் வந்துட்டு இவர் ஆக்சுவலி முன்னாடி நீங்கள் இவரை சேசிங் பண்ணியிருக்கலாம், பேக் பண்ணியிருக்கலாம், எத்தனையோ வாட்டி ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கலாம். அது ஒரு நாள் இவருக்கு மனசில் ஆகிட்டு இல்லை அப்படின்னா கரண்ட்லி உங்களோட வைப்ரேஷன் இவருக்கு ஒரு ஸ்டார் மாதிரி இவருக்கு ஃபுல் ஆகிட்டு உண்டு. ஸ்டாரை ஒருபோதும் நம்ம அதை தூரத்துலேருந்து பார்த்து ரசிக்கலாமே தவிர அதை ஒரு நாள் எத்தி பிடிக்க முடியாதுங்கிறத இவருக்கு மனசில் ஆகிட்டு. ஏன்னா உங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் உண்டு, ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு கேரக்டர் நீங்கள் இல்லைன்னு இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் நமக்கு ரீயூனியன் ஒரு கார்டு நமக்கு டேரக்டாகவே வந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ இந்த ஈவினிங் டைமில் இந்த பர்சனோட மைண்டு மேபி இவர் உங்களை சேசிங் பண்ணியிருக்கலாம். ஈவினிங் டைமில் நீங்கள் ஏதாவது ஃபேஸ்புக்லேயோ இல்லைன்னா டேரெக்டாக உங்களை மீட் பண்ணிருக்கலாம், இன்ஸ்டாகிராமில் எங்கேயும் இவர் உங்களை பார்த்துருக்கலாம். பார்த்து இவர் ஈவினிங் டைம் திங்க் பண்ண விஷயம் என்ன அப்படி நீங்கள் ஸ்டாராகும், உங்களோட அழகுக்கும் அறிவுக்கும் உங்களுக்கு எத்தனையோ பேர் உங்களுக்கு கிடைப்பாங்க. பட் இவருக்காக நீங்கள் ஃபைட் பண்ணி டயர்டாகி கரண்ட்லி நீங்கள் கோவத்தில் இருக்கிறீங்கன்னு மட்டும் இவருக்கு நல்லா தெரியும். ஸோ அப்போ இதோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு யூனியன் வேணுங்கிற ஒரு தாட் இவருக்கு வந்துட்டு உண்டு. இவருக்கு கரண்ட்லி ஃபுல் ஃபோக்கஸ் கரியரில் கொடுத்தாலும் இவருக்கு ஒரு அட்ராக்ஷன், ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இவருக்கு பயங்கரமாக கூட ஃபீல் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸ்டக் ஆகும். ஓகே, மேபி இந்த அது ஒன்லி நீங்களாக இருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு பர்சனாக இருக்கலாம். ரிலேஷன்ஷிப் விட்டு போகக்கூடிய டைமில் சம் ரீசன் சொல்லிவிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டுனாலும் கரண்ட்லி இவர் மறந்துட்டில்ல, ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு மென்டலி இவர் மறந்துட்டில்லை நம்ம சொல்லலாம். ஓகே, இவர் மனசில் இருக்கிற விஷயம் அப்படின்னா இந்த ஈவினிங் டைம் இவர் திங்க் பண்ண விஷயம் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும், ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், எல்லா விதத்தில் இவருக்கு பெட்டரான ஒரு போர்ஷனுங்கிறது இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. காரணம் இந்த வேர்ல்டில் இவரை சுற்றி எத்தனையோ போர்ஷன் இருந்தாலும் சம்திங் ஸ்பெஷல் ஒரு வைப்ரேஷன் இவருக்கு உங்க கூட ஃபீல் ஆகுது. ஓகே, ஒரு சோல் கனெக்ஷன், ஒரு வைப்ரேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிறதுனால இவருக்கு லைஃப்பில் உங்களை தக்க வச்சுக்கணும், சேஃப் பண்ணிக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு போகணும். இவருக்கு லைஃப்பில் நீங்கள் வேணுங்கிற ஒரு தாட்டு வந்துட்டு. ஸோ அப்போ இவர் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு எல்லா விதத்துலையும் இவங்க பெட்டருங்கிற விஷயம் இவருக்கு மனசில் ஆகிட்டு. ஓகே, கரண்ட்லி செல்ஃபிஷாக இருக்கலாம், ப்ராக்டிக்கலாக இருக்கலாம்,
பட் இவர் ஃபீலிங்ஸ் எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பை சீக்ரெட்டிவாக வச்சுருக்கலாம். பட் இவர் இமேஜினேஷனில் வாழ்ந்துட்டுருக்கார் நம்ம சொல்லலாம். ஒரு சில பர்சன் ஆக்சுவலி ஈகோவும் ஆட்டிடியூடையும் வச்சுட்டு வெளியே ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தாலும், பட் அது அது ஒரு நைட்டு டைமாக இருக்கட்டும், பகல் டைமாக இருக்கட்டும், இமேஜினேஷனில் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இவர் கரண்ட்லி இமேஜினேஷனில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா ஆள் பயங்கர செல்ஃபிஷாகவும் இமேஜினேஷனில் வாழ்ந்துட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். பட் இவர் கட்டாயம் வந்து ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது ஷோராக கொடுப்பாரு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவருக்கு வேறு யாருக்கிட்டே ஃபீல் ஆகிட்டு இல்லை. எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் அட்ராக்ஷனாக இருக்கட்டும், வேறு யாருக்கிட்டே ஃபீல் ஆகாத அளவுக்கு இவருக்கு உங்கள் கூட ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவருக்கே இந்த வேர்ல்டு இவரை சுற்றி எத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தாலும் யாருக்கிட்டே இல்லாத ஒரு வைப்ரேஷன். அடிக்கடி சம்டைம் நம்ம ஒரு சோல் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னா அது எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி நம்ம ஒரு ட்வின் ஃப்ளேமோ சோல்மேட்டோ இந்த மாதிரி ஒரு சோல் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது நமக்கு அந்த நியூ மூனாக இருக்கட்டும், ஃபுல் மூனாக இருக்கட்டும், நமக்கு ஒரு நம்மளோட எனர்ஜிஸ் வந்து நமக்கு ஒரு சேஞ்ச் ஆகிற ஒரு ஃபீல், நமக்கு ஒரு பாடியில் ஒரு நடுக்கும், ஒரு வைப்ரேட் ஆகிற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதே மாதிரி அது சம்திங் இந்த ஒரு பர்சனை மீட் பண்ண பிறகு தான் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இது எத்தனை பேருக்கு இது இந்த எனர்ஜி நீங்கள் ரிசீவ் பண்ணிங்கன்னு எனக்கு தெரில. அப்படி யாராவது ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷோராக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இவருக்கு ஒரு வைப்ரேஷன் உங்கள் கூட இவருக்கு ஃபீல் ஆகுது நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் இவர் மனசில் இருக்கிற விஷயம் அப்படின்னா ஏதோ ஒரு திஸ் கனெக்ஷன் இஸ் ஸ்பெஷல், சம்திங் ஸ்பெஷல். என்னை சுற்றி எத்தனை சொந்த பந்தங்கள் உறவுகள் எத்தனை இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு பர்சன் கூட சம்திங் ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. அப்போது எனக்கு இந்த ஒரு பர்சனுக்கு ஏதோ ஒரு ஆத்ம பந்தம் இருக்குது, ஒரு முன்ஜென்ம பந்தம் இருக்குது. இல்லைங்க என்னோட சூழல் அந்த ஒரு பர்சனோட சூழல் ஏதோ ஒரு ஜென்மத்தில் அங்கே புருஷன் பொண்டாட்டியாவோ இல்லைங்க ஒரு லவ்வஸாவோ கனெக்ட் ஆகிருக்க போல். அதனால தான் எனக்கு இந்த ஒரு ஜென்மத்தில் எனக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து அதை சேஃப் பண்ணிக்கணும், அதை தக்க வச்சுக்கணும். ஆயிரக்கணக்கான ஒரு தாட்ஸ் இவருக்கு இருந்தாலும் அதே சேம் ஈகோ, இவரோட ஈகோ வந்து இவரை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்க விடாமல் நமக்கு தடுக்குது நம்ம சொல்லலாம். இவரை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா நானுங்கிறது பவர் ஆகும், நான் யாருக்கு காலையில் இறங்கி போக மாட்டேன், நான் வெயினிங்க அவங்க இங்கோட்டு வரட்டும் அந்த மாதிரி ஆகும். அதனால தான் காரணமே இவர் பிடிச்சி மேபி பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகே, நானுங்கிறத ஒருத்தவங்கக்கிட்ட பெக் பண்ணி போகிறதோ இல்லைங்க இறங்கி போகிற ஒரு கேரக்டரோ இல்லை, நான் வேணுங்க அவங்க இங்கோட்டு வரட்டும் அந்த ஒரு ஈக்குவல் ஆட்டிடியூடில் இருக்காங்க. பட் இவருக்கு எனக்கு இதில் நான் ஓவரால் எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இத்தனை தூரம் இவருக்கு ஒரு வைப்ரேஷன், ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டுனாலும் இவர் அதை சீக்ரெட்டாக தான் கொண்டு போயிட்டு ஈகோ ஆட்டிடியூடையும் வச்சுட்டு மேபி இவருக்கு ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு கழிவு உண்டாக இருக்கும். அது சீக்ரெட்டாக தான் கொண்டு போகிறாங்க தவிர அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஆள் ரெடி இல்லை. அதனால தான் உங்களுக்கு கோவம் உண்டு. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவனுக்கு நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இவன் மறைக்கிறான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் காரணம் நீங்கள் கோபத்தில் இருக்கிறீங்க. பட் காரணம் நீங்கள் சேசிங் பண்ணாமல் இருக்கிறீங்க, பெக் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா ஷோராக இவர்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கட்டாயம் கிடைக்கும். இல்லை எந்த மாற்றமும் இல்லை. என்ன தான் இந்த ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருந்தாலும் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு யூனிட் வேணும், உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும் ஒரு தாட் உண்டு. பட் கரண்ட்லி இவர் ஈக்குவல் ஆட்டிடியூடில் இருந்தாலும் கட்டாயம் கொடுப்பார். பட் இப்போதைக்கு இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு காலும் ஒரு மெசேஜும் வந்துச்சுனாலும் அது ஸ்டேபிள் கிடையாது. ஏன் அப்படின்னா என்ன நீங்கள் பெக் பண்ணி போவீங்களே, காலும் இல்லை மெசேஜும் இல்லை, கோவத்தில் உங்கள் கோவம் தீதிருச்சா குறைஞ்சிருச்சா அதை ஜஸ்ட் ஒன்று கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு காலும் ஒரு மெசேஜும் வரலாம். இன்னும் நீங்கள் அங்கே தான் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு வந்த வேகத்தில் ஆளும் ஓடியாகும். ஓகே, ஸோ இதுதான் அந்த போர்ஷனோட ஈவினிங் டைமில் தாட்ஸாக இருக்கட்டும், ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸ் நம்ம சொல்லலாம். இது நமக்கு இன்னும் இம்பார்ட்டன்டான லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஐ லெட்டர் இம்பார்ட்டன்ட், வி லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஸ் லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஓ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஆர் லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டரில் உங்கள் நேம்லேயும் அவங்க நேம்லேயும் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, ஏஜ் பார்க்கலாம். நமக்கு இது இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 17 இம்பார்ட்டன்ட், 44 இம்பார்ட்டன்ட், 48 important, 49 important, 21 important, ஓகே. இனி இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது இம்பார்ட்டன்ட்ல டேட் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட்,
4 important, 8 important, 9 important, 17 important, 21 important. ஓகே. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ ப்ளீஸ் இதெல்லாம் மூமெண்ட் எதாவது நடந்துருச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.